டியர் ஸ்டூடெண்ட், இப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தினுடைய ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டை நம்ம பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட், லாஸ் ஃபார் த இயர் எண்டட். இப்போ நம்ம இயர் எண்டட் கணக்கு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இயர் எண்டட் கணக்கு 31st மார்ச். ஃபார் எக்ஸாம்பிள் 31st மார்ச், இந்த 31st மார்ச் உடைய கணக்கு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுதான் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து பர்டிகுலர் அண்டு இங்கே அமௌண்ட், இந்த ரெண்டு மட்டும்தான் இங்கே வந்து இங்கே கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். செகண்ட் ஆட் டிராயிங் டூரிங் த இயர். டிராயிங்னா என்னன்னா ஒரு ப்ராஃபிட்ல இருந்து எடுக்கக்கூடியது, ஒரு கேபிட்டல் இருந்து எடுக்கக்கூடியது. இதுதான் வந்து ஆட் பண்ணுவாங்க. கேபிட்டலில் ஆட் பண்ணி அதோட அமௌண்ட்டோட லெஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட்டில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்போ இல்லை யாராவது வந்து அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எடுத்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதுதான் அந்த டூரிங் த இயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் additional capital introduced during the year and adjustment closing capital, less opening capital and profit or loss of for year. இப்போ இங்கே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் end of the year, drawing during the year and additional capital introduced and adjust closing capital and less opening கேபிட்டல். ஸோ இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கேட்டுருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். வாட் இஸ் பிகினிங் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இங்கே பிகினிங்னா இங்கே ஓப்பனிங்னு அர்த்தம். இங்கே ஓப்பனிங். அப்போ உங்க பிகினிங் கேட்கும்போது ஓப்பனிங் ஆஃப் த இயர் ஃபர்ஸ்ட் March, April 2016. ஓகே. கேபிட்டல் அட் த இயர். இப்போது அந்த பிகினிங் ஆஃப் த இயரில் வந்து 2 lakhs கேட்டிருக்காங்க. கேபிட்டல் அட் த இயர் ஆஃப் த எண்ட், இங்கே வந்து எண்ட் ஆஃப் த இயர் கேட்டிருக்காங்களா, அங்கே க்ளோசிங் கேட்பாங்க. க்ளோசிங்னு கேட்கலாம், இல்லை எண்ட் ஆஃப் த இயர்னு கேட்கலாம், இல்லை 31st மார்ச்னு கேட்கலாம், 31st மார்ச்னு கேட்கலாம். ஸோ எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். பிகினிங் கேட்டாங்கன்னா ஓகே, நம்ம ஓப்பனிங் கன்சிடர் பண்ணோம். அண்டு ஓப்பனிங் தனியாக கேட்டாங்கன்னா ஓகே. இல்லை ஃபர்ஸ்ட் ஏப்ரல்னு கேட்பாங்க, இங்கே க்ளோசிங் ஸ்டாக்னு கேட்பாங்க, இல்லை 31st மார்ச் டிசம்பர் அப்படின்னு கேட்பாங்க. 31st மார்ச் அப்படின்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர், டிராயிங் டூரிங் த இயர். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா 2 lakhs, க்ளோசிங்கில் 3,50,000 அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸில் 70,000, டிராயிங் டூரிங் த இயரில் வந்து 40,000. ஓகே. இப்போ க்ளோசிங்ஸ் சொல்யூஷன்ஸ் பண்ணிடலாம். க்ளோசிங் கேபிட்டல் 31st, இது எண்ட் ஆஃப் த இயர்ன உடனே நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் வந்து 31st 2017 3,50,000 வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நம்ம எழுதிடும். அடிஷ்னலாக டிராயிங் டூரிங் த இயர் 40,000. அப்போ நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணணும். அந்த அமௌண்ட் வந்து டிராயிங் வந்தாவே இங்கே ஆட் தான், ஓகேங்களா, அடிஷ்னலாக எடுத்துக்கக்கூடியது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் வந்து 70,000. இப்போது அந்த அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு 3,90,000 வருது. இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் வந்து லெஸ் பண்ணும்போது 70,000 வந்து லெஸ் பண்ணும்போது இங்கே 3,20,000 வருது. எது அட்ஜஸ்ட்மெண்ட் க்ளோசிங் ஸ்டாக். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 3,20,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டலில் 2 lakhs. அப்போ இங்கே இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணும்போது 1,20,000. இதுதான் வந்து ப்ராஃபிட். சரி, ஓகேங்க.
இப்போ இந்த க்ளோசிங் கேபிட்டல் வந்து 3,20,000 வந்தால் ப்ராஃபிட்டு. அப்போது அந்த அமௌண்ட் வந்து 2 லேக் இல்லை 1,20,000 இருந்தால் 1,20,000 இருந்தால் இங்கே வர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ். எது? இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்து க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருந்தால் இங்கே லாஸ் அக்கௌண்ட் வரும். அந்த க்ளோசிங் ஸ்டாக் கேபிட்டல் வந்து 3 லேக் மேலே இருந்தும் இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருந்தால் இங்கே வந்து ப்ராஃபிட். இதுதான் இந்த சம்முடைய ஃபார்மேட் பிரகாரம் நம்ம போகணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் கணக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகே, பாய். தேங்க்யூ.